இறைவனை வழிபடுறதுக்காக ஆலயங்களுக்கு போகிறோம். இந்த ஆலயங்கள் 2 வகை என்ன பொறுத்தவரைக்கும். எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்திருக்கிற இறைவன், அவர வழிபடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவருடைய விக்கிரகங்களாகவோ, பிரதிபிம்பங்களாகவோ, அடையாள சின்னங்களாகவோ, அவர அந்த இடத்துல நிலைநிறுத்தி வச்சு, இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்யலாம். இங்க உங்களுடைய நம்பிக்கைய செலுத்தலாம். இங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, தற்போது புறவெளியில பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அத்தனை இறை வழிபாட்டு ஸ்தலங்களும் ஒரு ஆலயம். இன்னொன்று, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார். அவர ஒரு குறிப்பிட்ட இடம் தேடி, ஓடி, நாடி நீங்க வந்து வழிபட தேவையில்ல. எல்லா இடத்துலயும் இருக்கிற இறைவன் உங்களுக்கு உள்ளேயும் இருக்காரு. உங்களுக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை விசாரம் செய்து, தியானம் செய்து, யோகம் செய்து, சில பயிற்சிகள் செய்து, நீங்களே அதை உணருங்கள். அந்த இறைவனின் தரிசனத்தை பெறுங்கள். அந்த இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம்ங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கிறத அனுபவிச்சு, அங்க நீங்க வந்து பிரவேசம் செய்யுங்கள். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக, சத்துவ, சாத்வீகமான பயிற்சி போதனை கூடங்கள், யோக நிலையங்கள், தியான மையங்கள், இது கூட ஆலயங்கள்ங்கிற வரிசையில வரக்கூடியது தான். 2 வகை. எல்லா இடத்துலயும் இருக்கின்ற இறைவன குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் சென்று பார்த்து வழிபாடுகள், வேண்டுதல்களை செய்து வருது. இன்னொன்று, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ளேயே இருக்கார். அதை எப்படி பார்க்கறது? அதை எப்படி உள்ளேருந்து வெளிக்கொண்டு வர்றது? அந்த ஆத்ம தரிசனத்தை எப்படி நாம செய்யறது? அப்படிங்கிற ஒரு சூட்சுமமான, நுணுக்கமான, முக்கியமான விஷயங்கள சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக மையங்கள் கூட, யோக நிலையங்கள் கூட ஆலயங்கள் தான். ஒன்றுக்கு ஒன்று எந்த வகையிலும் சளைத்தது கிடையாது. ஒன்று கர்மயோகத்துல செயல்படுது, இன்னொன்று பக்தி யோகத்துல செயல்படுது. அப்படின்னா, இன்னொன்று ராஜயோகத்துல, ஞான யோகத்துல செயல்படக்கூடிய மையங்கள். இப்படிப்பட்ட மையங்கள் எல்லாமே இறைவனை பற்றிய தெளிவை நமக்கு கொடுக்கறதாகவும், இறைவனை பற்றிய தரிசனத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறதுனாலையும், இறைவனின் அருளை நமக்கு வழங்குவதற்கான அத்தனை நியாயமான பணிகள்லையும் ஈடுபடுறதுனால, இவை எல்லாமே ஆலயங்கள் தான். அவரவருடைய கால சூழல், பொருளியல், இடவசதி, போக்குவரத்து, வயது, முதுமை, தள்ளாமை, இளமை, இதை பொறுத்து எங்கெங்க போய் அவர்களால எப்படிப்பட்ட இறை தரிசனத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதோ, அந்தந்த இடங்களுக்கு சென்று அது சம்பந்தப்பட்ட நியதிகளை கடைப்பிடித்து இறை தரிசனம் பெறுவது அப்படிங்கிறது அவரவர்களுடைய வசதியை பொறுத்தது. இதுதான் இதுதான் அப்படின்னு எதையுமே நாம் தீர்மானிக்க முடியாது. கால தேச வர்த்தமான சூழல்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி அவரவர்களுடைய வசதிக்கும், வாய்ப்புக்கும், சூழ்நிலைக்கும் உகந்த இறை வழிபாட்டை அவரவர்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் இறைத்தன்மையோட சம்பந்தப்பட்டு இறையை காட்டக்கூடிய அத்தனையும் ஆலயங்கள்ங்கிற மதிப்புக்குரியது தான். சில ஆலயங்கள் கூட்டங்களாலேயும், நெரிசல்களாலேயும், பரபரப்புகளாலேயும் சூழ்ந்திருக்கும். சில ஆலயங்கள் அமைதியாகவும், நிலைநிறுத்தப்பட்ட சாந்தத்தோடையும், தன்னுள்ள மிகப்பெரிய பேரமைதியோடு இருக்கும். யாருக்கு எது வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தேடிச் சென்று இறைவனை கண்டடைவோம். வணக்கம்.